வந்து சிபிஐ விசாரணை விசிகா வந்து அவங்க கூட்டணி கட்சி காவலர் நம்மளே நினைக்கிறீங்களா இல்ல உங்க கருத்து இல்ல? இன்றைக்கு ஆளுகின்ற திமுக ஆட்சி மக்கள் விரும்பாத ஒரு ஆட்சியாக நடைபெற்று வருகிறது. கடந்த 42 மாதங்களாக இந்த ஆட்சியில மக்கள் மிகவும் கோபமாக இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரணுங்கிற எண்ணத்தில் தான் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் மனநிலை இருக்கிறது. பழனிசாமி ஆட்சி மேல இருந்த கோபத்தால மக்கள் திமுக திருந்தி இருக்குன்னு நம்பி ஆட்சியை கொடுத்தாங்க. ஆனால் அவர்கள் திருந்தவே மாட்டார்கள். குறிப்பா விவசாயிகள் முதல் மாற்றுத்திறனாளிகள் வரை, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், வியாபாரம் செய்பவர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், அனைத்து தரப்புக்கும் இந்த ஆட்சியில கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாததோடு மட்டுமல்லாமல் எல்லா இடங்களிலும் எல்லா துறையைச் சேர்ந்தவர்களும் போராட்டம் நடத்துகின்ற நிலையம், மாற்றுத்திறனாளிகள் கூட இன்றைக்கு போராட்டம் நடத்த முடியாமல் அவர்கள் கைது செய்யப்படுவது உட்பட அனைவருக்கும் இந்த ஆட்சி மீது மிகுந்த வெறுப்பும் இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற மனநிலை தமிழ்நாட்டில் நிலவி வருகிறது. கூட்டணி கட்சிகள் அதை புரிந்து கொண்டு ஏதாவது இந்த ஆட்சிக்கு அழுத்தம் கொடுத்து பார்ப்போம் என்கிற நிலையில் அவர்கள் அதிருப்தி, இப்ப கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும், நண்பர் திருமாவளவன் ஆகட்டும், இது போன்ற கோரிக்கைகள் வைக்கிறார்னா, காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற திரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் காவல்துறையை ஏவல் துறையாக தான் செயல்படுத்துறாரே தவிர, காவல்துறைக்கு அவர்கள் மக்களின் நண்பர்கள் என்ற முறையில் அவர்கள் பணி செய்வது இன்றைக்கு கேள்விக்குறியாகி, இதுபோன்று கூட்டணி கட்சியினரே சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு கேட்கிற நிலைமை அங்க ஏற்பட்டிருக்கு. வேங்கவேல் அந்த துர்பாக்கிய நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதுமே எல்லாருக்கும் வருத்தத்தை தரக்கூடிய நிகழ்ச்சியாக அது தொடர்ந்து எங்கேயும் நடந்துவிடக்கூடாது என்பதில் தமிழ்நாட்டில் நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கு. இதில் யார் ஈடுபட்டாலும் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். காவல்துறை எந்தவித அழுத்தத்திற்கும் ஆளாகாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேண்டுகோள். இனியாவது இந்த ஆட்சியாளர்கள் சரியாக செயல்பட வேண்டும். உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து தக்க தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும். இல்ல, திரு சீமான் அவர்கள் என்ன காரணத்துக்காக இப்படி பேசுறாருங்கிறதே ஒன்று புரியவில்லை. ஏன்னா அவர் இதே கடந்த ஆண்டு இல்ல அதுக்கு முதல் ஆண்டுகள்ல பெரியாரை பற்றி, தந்தை பெரியாரை பற்றி அவர் எப்படியெல்லாம் பேசியிருக்கிறார், எப்படி புகழ்ந்து பேசியிருக்கிறார் என்பது ஊடகங்கள்ல சோசியல் மீடியால நம்ம பார்க்கிறோம். அதற்கெல்லாம் அவர் பதில் சொல்லணும். நீங்கள் ஊடகத்துறையை சேர்ந்தவர்கள், அவரை பார்க்கிறப்ப ஊடகத்துறை நண்பர்கள் தான், ஏன்னா உங்கள்கிட்ட தான் அப்படி அவர் ஏதோ பெரிய கோபத்தில் பேசுறப்ப அதை நீங்கள் அவருக்கு கடந்த ஆண்டு நீங்கள் பேசியது அப்படி பேசுறீங்களா, இப்ப ஏன் அப்படி பேசுறீங்கிற கேள்வியை நீங்க தான் வைக்கணும். உண்மையிலேயே ஒரு சமகாலத்தில் ஒரு அரசியல் கட்சி பொதுச் செயலாளரா, தலைவரா, எனக்கு ஒரு அரசியல்வாதியாக இது மிகவும் மனவேதனையும் வருத்தத்தை அளிக்கிறது. வெட்கப்படுகின்ற சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. தந்தை பெரியார் அவர்கள் சமூக நீதி போராளி, அதில் யாருக்கும் என்ற மாற்று கருத்து இருக்க முடியாது. நம்மளுக்கெல்லாம் நல்லா தெரியும், நமது தேசத்தந்தை அண்ணல் மகாத்மா காந்தி அவர்கள் எங்கேயோ ஒரு கிருஷ்ணர் கோயிலுக்கு போன போது அங்கு நீங்கள் வரலாம், ஆனால்
பட்டியலின மக்களோ தீண்டாமை காரணம் காட்டி வரக்கூடாதுன்னு சொன்னப்ப அண்ணல் காந்தி அவர்கள் அவருக்கே உரிய சுபாவத்தோட அவர்களை என் சகோதரர்களை நீங்க அலோவ் பண்ணலன்னா நானும் அந்த கோயிலுக்குள்ளார வரமாட்டேன்னு சொல்லி திரும்பி போனார். தந்தை பெரியார் அவர்கள் ஒருபடி மேலே போய் அந்த பட்டியலின மக்கள் யாரெல்லாம் கோயிலுக்கு நீங்கள் அனுமதிக்கவில்லையோ தீண்டாமைங்கிற பெயர்ல அவர்களோடு நான் கோயில் பிரவேசம் செய்வேன் என்று ஒரு சமூக நீதி போராளியாக அவர்களை அழைத்துக் கொண்டு கோயிலுக்கு செல்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்தியவர். அவர் சமத்துவம், சமூக நீதி, தீண்டாமை, பெண் உரிமை இது போல அன்றைக்கு இருந்த மூட நம்பிக்கைகளுக்கெல்லாம் எதிர்த்து அரசியல் ஆதாயம் தேடாமல் தேர்தலில் போட்டியிட கூட நாங்கள் மாட்டோம் என்றால் நாங்கள் தேர்தலில் போட்டியிட்டால் வெற்றி பெறுவதற்காக சமரசம் செய்து கொள்ள வேண்டும், அந்த தேவையே இல்லை. இது ஒரு சமுதாய முன்னேற்றத்திற்கான அமைப்பாக செயல்படுத்திய தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாடு மாத்திரமல்ல, இந்தியா மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் பாராட்டப்படக்கூடிய பின்பற்றக்கூடிய ஒரு தலைவராக விளங்கக்கூடியவர். இத கண்ணை மூடிக்கிட்டதுன்னா பூமி இருண்டு போச்சுன்னு பூனை நினைச்சா எப்படி தப்போ அது மாதிரி நண்பர் சீமான் அவர்கள், சகோதரர் சீமான் அவர்கள் என்ன பேசுறோன்னு யோசிச்சு பேசுறாரா? பெரியார் அவர்களை பற்றி இப்படி பேசுவது உண்மையிலேயே அவர் சுய விளம்பரத்திற்காகவும் தான் அவர் பேசுறார். ஏன்னா அவர் கட்சி சம்பந்தப்பட்ட ஒரு நிர்வாகிக்கு மதுரை உயர்நீதிமன்ற விளம்பரத்திற்காகவும் வியாபாரத்திற்காக நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு சொல்லி கண்டிச்சாங்க. அது இவருக்கும் பொருத்தமாறு. தந்தை பெரியாரை இப்படி தாக்கி பேச வேண்டிய அவசியமே இல்லை. நாம கூட தந்தை பெரியாரோட கடவுள் மறுப்பு கொள்கைக்கு நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே நேரத்தில் எத்தனையோ சமுதாய முன்னேற்றத்திற்காக போராடிய மாபெரும் தலைவரை இப்படி இழிவாக பேசுவது, அவருடைய தனிப்பட்ட நடவடிக்கைகளை பேசுவது, எல்லாவற்றிற்கும் குற்றம் கற்பிப்பது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கக்கூடிய செயலாக இருக்கிறது. இது ஒன்றும் வீரத்தின் அழகு இல்லை. இது தந்தை பெரியார் போன்ற பெரிய தலைவரை, மகாத்மா காந்தி போன்ற பெரிய தலைவரை, அண்ணல் அம்பேத்கர் போன்ற பெரிய தலைவர்களை அவர்களுக்கு எதிராக இன்னும் சொல்ல போனால் தரம் தாழ்ந்து அவர்களை விமர்சிப்பது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது, வருத்தம் அளிக்கிறது. திரு சீமான் அவர்கள் இது போன்ற பேச்சுக்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அது போக போக அதிகமாயிட்டு இருக்கு. நீங்க கேட்கிறப்ப நமக்கெல்லாம் பிரபாகரன் அவர்கள் மீது எவ்வளவு, மறைந்த பிரபாகரன் அவர்கள் மீது எவ்வளவு மரியாதை இருக்கிறதோ அதைவிட பல மடங்கு தந்தை பெரியார் மீது மரியாதை இருக்கிறது. அதான் உண்மை. தந்தை பெரியார் தனது போராட்டங்களில் வெற்றி பெற்றவர். சகோதரர் பிரபாகரன் அவர்கள் வெற்றி பெற முடியாமல் போனதுனால நான் குறைவா சொல்லல. அவர் தீவிரவாதம் அவர் கையில் எடுத்து கத்தி எடுக்கிறது தவறு என்று அண்ணல் காந்தி வழியிலே நாம் போராட வேண்டும் என்பதுதான் இந்தியாவில் உள்ள பெரும்பான்மை மக்களின் விருப்பம். தந்தை பெரியார் அந்த வழியில் போராடியவர். அவரை பற்றி இவர் இப்படி பேசுவது உண்மையிலேயே தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்குமே தலைகுனிவை ஏற்படுத்துகிறது. அவர் பெரியார் அவர்கள் பிராமண எதிர்ப்பில் இருந்ததை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிராமணர்கள் பல பேர் கூட என்னை சந்திப்பவர்கள், தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள் சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி இப்படி தரம் குறைத்து பேசுவதை அவர்கள் கூட விரும்பவில்லை. இவர் எதற்காக இப்படி செய்கிறார் என்பது உண்மையிலேயே புரியவில்லை. அவர் புரிந்து பேசுகிறாரா புரியாமல் பேசுகிறாரா என்பது வேடிக்கையாகத்தான் இருக்கிறது. இதை வேடிக்கையாக எண்ணி எப்படி பெரியவர் வீரமணி அவர்கள் அதை ஒரு பொருட்டாக கருதாமல் அதை புறந்தள்ளிவிட்டு இருக்கிறாரோ அதுபோல ஊடகங்களும் தமிழ்நாட்டு மக்களும் இருக்க வேண்டும். அதுதான் தந்தை பெரியாருக்கு உண்மையிலேயே நாம் செய்கின்ற மரியாதையாகும்.